ஒரு வாலிப பையன் என்ன பண்ணானா, ரொம்ப தவறுகள் செய்து கொண்டே இருந்தான். அவன் ஒரு நாள் நினைச்சான், நம்ம இவ்ளோ தவறுகள் பண்ணியிருக்கோமே, நம்மள யாராவது நேசிப்பாங்களா? ஒருத்தர் கூட நேசிக்க மாட்டாங்க, தேவன் கூட என்ன செய்ய மாட்டாரு, நம்மள நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் நடந்துட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய சர்ச்சை பார்த்தான். பார்த்ததும் அவனுக்கு உள்ள போகணும்னு தோணிரு. உடனே உள்ள போய் அப்படியே அமைதியா என்ன செய்தானா, அந்த சேர்ல போய் அப்படியே உட்காந்துட்டான். உட்காந்துருக்கும் போது அவனுக்கு மனசுல ஒரு சிந்தனை வந்தது. அது என்ன சொல்லுச்சு, நீ விழுந்தாலும் நான் உன்னை விட்டு விடவில்லை அப்படின்னு ஒரு சிந்தனை அவனுக்குள்ளே இருந்துச்சு. அது அவனுக்கு வந்ததே அவன் நினைச்சான், நான் தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, என்ன நேசிச்சாரு, அதை நான் மறக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு தாட் வந்தது. அன்பானவர்களே, இது நம்முடைய கதையும் கூடங்க. நாம் பல நேரங்கள நம்முடைய குறைகள், பிழைகள், கடந்த காலம் எல்லாம் நினைச்சு நம்ம என்ன செய்யறோம், நம்ம தகுதி இல்லாதவர்கள் என்று என்ன செய்யறோம், நம்மளே எண்ணுகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு தகுதியை பார்த்து வருவதில்லைங்க, அது கிருபையால் வருகிறது. கிறிஸ்துவின் அன்பு நாம் விழும்போது நம்மை எழுப்புகிறது, நாம் உடைந்த போது நம்ம என்ன செய்கிறது, சுகப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் அன்பு நாம் தூரமாக இருந்தாலும் நம்மை என்ன செய்கிறது, தேடி வருகிறது. இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு உண்மையை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஒருபோதும் விட்டு விடாது. அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த அன்பில் நம்பிக்கை வைங்க, அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையே மாற்றும். ஒரு வசனம் இருக்கு, ரோமர் 5:8, நாம் இன்னும் பாவைகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நமக்குள்ள தமது அன்பை என்ன செய்தாரு, வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை மனதுக்குள்ள வச்சுட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. தேவன் உங்களை நேசிப்பார். நாம் எந்த ஒரு தவறுகள் செய்திருந்தாலும் அதையே நினைத்து வருத்தப்படாம இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கிட்டு தேவனின் அன்பை நினைத்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உறங்க செல்லுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.